இந்த உணவு பற்றிய இந்திய அரசனுடைய அணுகுமுறையை தலைகீழானது, மிக தவறானது. இதை மாற்றிக்கொள்ள வேண்டும், மாற்றிக்கொள்ள வேண்டிய தருணம் வந்துவிட்டது என்று அவர்கள் எழுதுகிறார்கள். அந்த கட்டுரையில் யார் இவர்கள் 2 பேரும்? பிரதமருடைய பொருளாதார ஆலோசனை குழுவில் இருக்கிறவர்கள். அவர்கள் எழுதுகிறார்கள், பண்ணைகளுக்கு அப்பால், வேளாண் உழவர்களுடைய நிலத்திற்கு அப்பால் நேரடியாக தொழிற்சாலையிலேயே நாம் சாப்பிடுகிற உணவுப் பொருட்கள் வந்துவிடும். இந்த அரிசி, ரேஷன் கடை அரிசியிலே திருச்சியிலே தந்திருந்தார்களே, திருச்சியில் தான் ரத்த சோகை அதிகமா, அனீமியா அதிகமா, அதனால தான் அந்த ஊரில் முதலிலே கொடுத்து பார்க்கிறார்களா? அல்லது திருச்சியில் தான் தமிழ்நாட்டுக்குள்ளேயே மிக குறைவான ரத்த சோகை உள்ள மாவட்டமா, அதனால தான் அங்கே செய்கிறார்களா? நம்மை பொறுத்தளவில், மகளிராயத்தை பொறுத்தளவில் நம்முடைய வழக்கு என்பது, இந்த செறிவூட்டப்பட்ட அரிசி திட்டம் என்பதே அறிவியலுக்கு புறம்பானது, மக்களுடைய ஆரோக்கியத்திற்கு எதிரானது, வேளாண்மையிலிருந்து உழவர்களை வெளியேற்றக்கூடியது, கிராமங்கள் அழிப்பு, அதன் வழியாக தமிழ் இன அழிப்பு என்ற உள்நோக்கத்தை கொண்டது. இந்த கெமிக்கல் உப்பு, இந்த ரசாயனத்துக்கு கொடுப்பதை விட மரபு வேளாண்மைக்கு கொடுக்கிற மானியம் என்பது, செலவு என்பது குறைவுதான். அயோடின் உப்பு என்பது முதலிலே ஆப்ஷனல், விரும்பினால் வாங்கிக் கொள்ளலாம் என்றுதான் கொண்டு வந்தார்கள். ஒரு 3-4 மாதம் கூட ஆகவில்லை. இந்தியாவிலேயே முந்திக் கொண்டு தமிழ்நாடு மாநிலத்தில் அன்றைக்கு ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தார். அயோடின் உப்பு கட்டாயம், சாதாரண உப்புக்கு தடை. சாதாரண உப்பை மூட்டையில் வைத்திருப்பவர்கள்லாம் கலப்பட தடை சட்டத்தின் கீழே கைது. நடந்ததா இல்லையா? மருத்துவருடைய ஆலோசனை இல்லாமல் இந்த செறிவூட்டப்பட்ட அரிசியை பயன்படுத்தக்கூடாது என்ற எச்சரிக்கை வாசகத்தை ஒவ்வொரு மூட்டையிலும் அச்சடிக்க வேண்டும் என்று அந்த உணவு தரக்கட்டுப்பாடு விதிகளில் சொல்லப்பட்டிருந்தது. அதுவே மோசடியானது. இன்னொரு பக்கத்தில் வேளாண்மையிலிருந்து வரக்கூடிய விளைபொருள்கள் நேரடியாக சந்தைக்கு வராது என்று சொன்னால் உழவர்கள் வேளாண்மை விட்டு வெளியேறுவார்கள். வணக்கம். இந்திய அரசு மிக மோசமான முறையில் இந்த செறிவூட்டப்பட்ட அரிசி என்றிருக்கிற செயற்கை அரிசி திட்டத்தில் இன்னும் கூடுதலான மக்கள் பகை சட்ட திருத்தங்களை கொண்டு வந்து மேலும் மேலும் பெரிய பெருங்குழுமங்களின் சார்பில் நின்று கொண்டு மக்களின் உடல் நலத்தையும் உழவர்களின் வேளாண்மையையும் தமிழ் இனம் போன்ற மூத்த இனங்களின் இருப்பையும் கேள்விக்குட்படுத்தி இருக்கிறது. ஏற்கனவே இந்த செறிவூட்டப்பட்ட அரிசி தொடர்பாக நாம் தொடர்ந்து நம்முடைய மகளிராயம் சார்பில், தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பில் போராடி வருகிறோம். மகளிராயம் சார்பில் அதனுடைய பொருளாளர் கனிமொழி மணிமாறன் பெயரில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து நடந்து கொண்டிருக்கிறது. அதில் ஒரு இடைக்கால ஆணையம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பூவுலகின் நண்பர்கள் அமைப்பை சேர்ந்தவர்களும் வழக்கு தொடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில். இன்னொரு புறம் ஆஷா என்றிருக்கிற ஒரு தொண்டு அமைப்பு உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் அதில் ஒரு பெயருக்கு இந்த FSSAI இருக்கிற உணவு கட்டுப்பாடு சட்டத்தினுடைய 7(4) உட்பிரிவின் கீழே இந்த செறிவூட்டப்பட்ட அரிசியில் இரும்பு சத்து சேர்க்கப்பட்டிருப்பதனால இரும்பு சத்து மிகை காரணமாக தலசீமியா, சிக்கிள் செல் அனிமியா என்றிருக்கக்கூடிய இந்த பிறவியோடு இணைந்திருக்கிற மரபாக வரக்கூடிய அந்த நோய் உள்ளவர்கள் இந்த அரிசியை பயன்படுத்தக்கூடாது, தலசீமியா பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவருடைய ஆலோசனை இல்லாமல் இந்த செறிவூட்டப்பட்ட அரிசியை பயன்படுத்தக்கூடாது என்ற
எச்சரிக்கை வாசகத்தை ஒவ்வொரு மூட்டையிலும் அச்சடிக்க வேண்டும் என்று அந்த உணவு தரக்கட்டுப்பாடு விதிகளில் சொல்லப்பட்டிருந்தது. அதுவே மோசடியானது. இந்த திராவிட ஆட்சி தமிழில் அர்ச்சனை என்று சொல்லுவது போல, அது போய் யாரோ ஒரு அர்ச்சகருடைய பெயரும் தொலைபேசி எண்ணும் அங்கே போய் தேடி போய் அவருக்கு சொன்னால் அவர் வருவார் தமிழில் அர்ச்சனை செய்வதற்கு என்று அறிவித்தார்களே, அதே போல இந்த மூட்டையிலே இது தலைசீமியா அந்த சிக்கல் செல் அனிமியா உள்ளவர்கள் பயன்படுத்தக்கூடாது என்று எச்சரிக்கை வாசகம் அச்சடிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பது மட்டும்தான் இருந்தது. அதுவே ஒரு மோசடியானது. ஏன் அந்த மூட்டை என்பது கடையில் இருக்கும், மக்கள் கையிலே அவர்கள் எடுத்து செல்லக்கூடிய பையிலே தான் கொடுப்பார்கள். எனவே இந்த எச்சரிக்கை என்பது அதிலே வராது. அல்லது இந்த 20 கிலோவாக பொட்டலங்கட்டி கொடுப்பதும் இல்லை. எனவே அதிலே அச்சடிப்பதற்கு வாய்ப்பில்லை. இன்னொன்று, ஒரே வீட்டில் ஒரே குடும்பத்தில் ஒருவருக்கு தலசீமியா நோய் இருக்கலாம், சிக்கிள் செல் அனிமியா இருக்கலாம், மற்றவர்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். அப்படியான சூழலில் நாம் வாங்குவது குடும்பத்திற்கு என்றுதான் அரிசி வாங்குகிறோம் ரேஷன் கடையில். அதே போல பள்ளி பிள்ளைகளுடைய மதிய உணவு திட்டத்தில், சத்துணவு திட்டத்தில் அது சேர்க்கப்படுகிறது. தலசீமியா உள்ள பிள்ளைகளை தனியாக உட்கார வைத்து ஒரு பள்ளிக்கூடத்துக்கு அதிகம் போனால் ஒருவர் இருப்பதே அரிது. அந்த பிள்ளைக்கு தனியாக உட்கார வைத்து அதுக்கு தனியாக சமைத்து சாப்பாடு போடுவார்களா? எனவே நடைமுறையில் ஆகாத ஒன்றை ஒரு சட்ட ஏற்பாட்டுக்காக செய்துவிட்டோம் என்ற பெயர் பண்ணுவதற்கு ஒன்று செய்தார்கள். நம்மை பொறுத்தளவில், மகளிராயத்தை பொறுத்தளவில் நம்முடைய வழக்கு என்பது, இந்த செறிவூட்டப்பட்ட அரிசி திட்டம் என்பதே அறிவியலுக்கு புறம்பானது, மக்களுடைய ஆரோக்கியத்திற்கு எதிரானது, வேளாண்மையிலிருந்து உழவர்களை வெளியேற்றக்கூடியது, கிராமங்கள் அழிப்பு, அதன் வழியாக தமிழ் இன அழிப்பு என்ற உள்நோக்கத்தை கொண்டது என்பதையெல்லாம் சொல்லியிருக்கிறோம். இந்த செய்திகளுடைய அடிப்படையில் தான் வழக்கு தொடுத்திருக்கிறோம். பூவுலகின் நண்பர்களும் சரி, ஆஷா உச்ச நீதிமன்றத்தில் எடுத்திருக்கிற வழக்கிலும் சரி, அவர்கள் முக்கியமாக சொல்லியிருப்பது, இந்த எச்சரிக்கை வாசகம் என்பது நடைமுறையில் வராதது, சாத்தியமில்லாதது, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மேலும் பாதிப்புகளை உண்டாக்கும் என்பதைத்தான் அவர்கள் முக்கியமான தங்களுடைய காரணமாக சொல்லி வழக்கு தொடுத்திருக்கிறார்கள். இந்த ஆஷா வழக்கில், நம்முடைய வழக்கில் இந்த சென்னை உயர்நீதிமன்றத்தில் இடைக்கால ஆணையில் சொல்லியிருந்தார்கள், இந்த திட்டமே எந்த விதமான வல்லுநர் குழுவினுடைய ஆய்வின் அடிப்படையில் செய்யப்பட்டது. ஏற்கனவே இந்த பைலட் ஸ்கீம் என்ற பெயராலே முன்கூட்டியே முன்னோட்டமாக திருச்சியிலும் திருவண்ணாமலையிலும் செய்தீர்கள். அதனுடைய ஆய்வறிக்கை என்ன? அந்த ஒரு ஆண்டுக்கு இந்த செறிவூட்டப்பட்ட அரிசி இருக்கிற செயற்கை அரிசியை ரேஷன் கடையில் வாங்கி சாப்பிட்டவர்களுடைய உடல்நிலையில் என்ன மாறுதல் வந்திருக்கிறது, முன்னேற்றம் வந்திருக்கிறதா, வேற ஏதாவது பாதிப்பு வந்திருக்கிறதா என்பதை பற்றிய ஆய்வறிக்கை, இதை வழங்குங்கள் என்பதைத்தான் இடைக்கால ஆணையாக சென்னை உயர்நீதிமன்றம் அளித்தது. உச்ச நீதிமன்ற ஆஷா வழக்கில் இந்த சிக்கிள் செல் அனிமியா, அதுபோல தலசீமியா போன்றிருக்கிற கொடிய நோய்களிலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த செறிவூட்டப்பட்ட அரிசி கொடுக்கப்பட்டதா, அப்படி உட்கொண்டிருந்தார்களானால் அவர்களுடைய விளைவு என்ன, இது பற்றிய உலகம் தழுவிய ஆய்வுகள் என்ன, இந்தியாவில் செய்யப்பட்ட ஆய்வுகள் என்ன என்பதை பற்றி அறிக்கை கேட்டிருந்தார்கள். அதற்கு இந்திய அரசு ஒரு பெயருக்கு ஒரு வல்லுநர் குழு என்பதை போட்டு, அந்த வல்லுநர் குழு பரிந்துரை வந்ததாகவும், அந்த பரிந்துரையின் அடிப்படையில் ஏற்கனவே இருந்த எச்சரிக்கை வாசகத்தை நீக்குவதாக முடிவு செய்திருப்பதாகவும் அறிவித்தார்கள். அதைத்தான் உச்சநீதிமன்றத்திலே அவர்கள் பதில் மனுவாக தாக்கல் செய்திருக்கிறார்கள். அது ஒரு வரைவு அறிக்கையாக வைத்து, அது வருகிற 18ஆம் தேதி வரையிலும் பொதுமக்களும் அமைப்புகளும் மருத்துவர்களும் மற்றவர்களும்
அந்த சட்ட திருத்தத்தின் பேரில் கருத்து சொல்லலாம் என்பதை அறிவித்திருக்கிறார்கள். அதில் என்ன சொல்கிறார்கள்? இதில் இந்த அரிசியில் என்னென்ன சத்துகள் சேர்க்கப்பட்டிருக்கிறது, மைக்ரோ நியூட்ரியன்ஸ் என்னென்ன சேர்க்கப்பட்டிருக்கிறது, அந்த இரும்பு சத்து சேர்க்கப்பட்டிருக்கிறது, ஃபோலிக் ஆசிட் சேர்க்கப்பட்டிருக்கிறது, அதுபோல பீட்ரோல் சேர்க்கப்பட்டிருக்கிறது என்ற செய்திகளை அவரவர்கள் புரியும் மொழியில் அச்சடித்து விட்டால் போதும். இதை பயன்படுத்தினால், இந்த நோய் உள்ளவர்கள் பயன்படுத்தினால் அது கேடானது, எனவே அவர்கள் பயன்படுத்தக்கூடாது என்றிருக்கிற எச்சரிக்கை வாசகம் அல்ல, இந்த சத்துக்கள் இருக்கிறது என்று சொன்னால் போதும் என்று ஒரு திருத்தத்தை செய்திருக்கிறார்கள். இந்த குதிரை கீழே தள்ளியதும் இல்லாமல் குழி பறித்தது என்று சொல்வது போல அவர்கள் செய்திருக்கிற திட்டமே மோசமானது. அதிலே ஒரு பெயருக்கு ஒரு எச்சரிக்கை வாசகம் வைத்திருந்தார்கள், அதையும் இப்போது நீக்குவது என்று முடிவு செய்துவிட்டு அதற்கான கருத்து கேட்பு ஒரு பெயருக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நம்ம எல்லாம் கருத்து கேட்பிலே கலந்து கொள்ள வேண்டும், எப்படியா இருந்தாலும் அது வேறு. ஆனால் இதனுடைய பின்னணி என்ன? நாம் ஏற்கனவே இதை பற்றி விரிவாக சொல்லியிருக்கிறோம். இது மொத்தமும் டாடா கம்பெனிக்காகவும் நெதர்லாண்ட்ஸை சேர்ந்த ராயல் டிஎஸ்எம் என்ற கம்பெனிக்காகவும் மிக திட்டமிட்ட முறையில் உருவாக்கப்பட்ட திட்டமாகும். அவர்கள்தான் இந்த இரும்பு சத்துக்களை உணவுப் பொருளை சேர்ப்பது, அரிசியில மட்டுமல்ல, கோதுமையில மட்டுமல்ல, மற்ற இந்த உப்பிலே சேர்ப்பது, எண்ணெயிலே சேர்ப்பது, பாலிலே சேர்ப்பது என்று பல வகையான அந்த கலப்பதற்கான தொழிலை வைத்திருக்கிறார்கள். அந்த நிறுவனங்கள் நடத்தக்கூடிய ஒரு தொண்டு நிறுவனம் என்ற பெயரில் இருக்கக்கூடிய சில அமைப்புகள் அவர்களுடைய ஆலோசனை அடிப்படையில், முன்மொழிவின் அடிப்படையில் தான் இந்த செறிவூட்டப்பட்ட அரிசி திட்டமே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் அந்த எஃப்எஸ்ஏனுடைய அவங்களுடைய இணையதளத்திலே வெளிப்படையாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த செறிவூட்டப்பட்ட அரிசி திட்டத்தை உருவாக்குவது, செயல்படுத்துவது, மேலாண்மை செய்வது எல்லாமே நேரடியாக இந்திய அரசனுடைய அரசு துறையாக இருக்கக்கூடிய, அரசு நிறுவனமாக இருக்கக்கூடிய, அரசு அந்த அதிகாரிகளை கொண்டிருக்கிற எஃப்எஸ்ஏ என்றிருக்கிற உணவு தரக்கட்டுப்பாட்டு நிறுவனம் அல்ல, உணவு தரக்கட்டுப்பாட்டு ஆணையம் அல்ல. அதற்கு பதிலாக எஃப்எஃப்ஆர்சி என்ற இந்த உணவு ஆராய்ச்சி நிறுவனம் என்ற பெயராலே இந்த கம்பெனிகளுடைய தொண்டு நிறுவனங்கள் உள்ளடக்கிய ஒரு குழு. அந்த எஃப்எஃப்ஆர்சி என்பதும் அது யார் யார் இருக்கிறார்கள், அதில் என்னென்ன நிறுவனங்கள் இருக்கின்றன என்பதை பற்றி அந்த எஃப்எஸ்எஸ்ஐனுடைய இணையதளத்தில் இருக்கிறது. அதை போய் பார்த்தால் எல்லாம் கம்பெனி ஆட்கள். அப்போ கம்பெனி ஆட்கள் தங்களுடைய உற்பத்தி பொருள்களை சந்தைப்படுத்துவதற்கு, அது மக்களை வாங்க வைப்பதற்கு, மக்கள் மீது திணிக்கப்படுவதற்கு அரசாங்கத்தினுடைய பணத்தை வைத்து அவர்களுக்கு உறுதியான சந்தை ஏற்படுத்தி தரப்படுகிறது. மக்கள் நலன் என்ற பெயராலேயே, மக்களுடைய உடல் நலன் பாதுகாப்பு என்ற பெயராலேயே இந்த வருகிற ஆண்டுக்கு மட்டும் 17,000 கோடி ஒதுக்கி இருக்கிறார்கள். சில நாட்களுக்கு முன்னாலே மீண்டும் அமைச்சரவை மோடியின் தலைமையில் கூடி இந்த திட்டத்தை 2024 வரையிலும் என்பது வைத்திருந்தார்கள். 24 25 டிசம்பர் வரையிலும் நீட்டித்து அதற்கென்று 17,086 கோடி ரூபாய் என்பதை ஒதுக்கியிருக்கிறார்கள். ஆனால் இதனுடைய விளைவு என்ன? நாம் சொல்வதற்கிட்டும், நம்மை போன்ற மக்கள் மீது அக்கறை இருக்கிற மருத்துவர்கள், இந்த உணவுச்சத்து நிபுணர்கள் சொல்வதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்திய அரசனுடைய நிதி ஆயோக் என்றிருக்கிற உயர்மட்ட அமைப்பு, அது 2022 இவர்கள் முன்வைத்த அந்த இடைக்கால அறிக்கையை வைத்தே ஒரு இடைக்கால ஆய்வறிக்கை, ஒரு மதிப்பீட்டு அறிக்கை, அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் என்பதை வெளியிட்டார்கள். அதில் என்ன சொன்னார்கள்? மிக முக்கியமாக இது போன்ற ஒரு திட்டம் வருகிறது சொன்னால், இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு முன்னால் அந்த மக்களுடைய இரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவு என்ன, அவர்களுடைய உடலில் அனிமியாவுடைய நிலைமை என்ன, இரத்த சோகையினுடைய நிலைமை என்ன என்று இருக்கிற முதல் நிலை ஆய்வறிக்கை வைக்க வேண்டும். பேஸ்லைன் சர்வே என்பது அதுதான். முதல் நிலை ஆய்வறிக்கை வைத்தால்தான் இவ்வளவு குறைவான சத்தோடு இவர்கள் இருந்தார்கள்,
நாம் ஓராண்டு இந்த சத்துள்ள உணவை கொடுத்தோம், அல்லது அரிசியை கொடுத்தோம், கோதுமையை கொடுத்தோம், ஏதோ ஒன்று கொடுத்தோம். அந்த ஒரு ஆண்டு அவர்கள் உட்கொண்டதற்கு பிறகு இந்த அனீமியா இரத்த சோகை நோயில் இன்னென்ன வகையில் நீக்கப்பட்டிருக்கிறது, என்னென்ன வகையில் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது, அல்லது என்னென்ன வகையில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதை பின்னாலே ஆய்வு செய்வதற்கு முதல்நிலை தேவை. இதை கொடுப்பதற்கு முன்னால் மக்களுடைய உடல்நிலையை சோதனை செய்ய வேண்டும். இப்ப இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு முதலிலே பைலட் ஸ்கீம் என்ற பெயராலே ஒரு முன்மாதிரி திட்டமாக செயல்படுத்துவதற்கு ஒரு 15 மாநிலங்களை தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு மாவட்டத்தை சொல்லுங்கள் என்று கேட்டார்கள். இந்திய அரசு கேட்டது. தமிழ்நாடு அரசு திருச்சி என்று அதற்கு பதிலளித்தார்கள். அது திருச்சியிலே அந்த பைலட் ஸ்கீம் என்பதை முன்மாதிரி திட்டத்தை செயல்படுத்தலாம். செறிவூட்டப்பட்ட அரிசி கொடுப்பதை, ரேஷன் கடைகள், அந்த சத்துணவுக்கு திருவண்ணாமலை, விருதுநகரை தேர்ந்தெடுத்தார்கள். இந்த அரிசி ரேஷன் கடை அரிசியிலே திருச்சியிலே தேர்ந்தெடுத்தார்களே, திருச்சியில் தான் இரத்த சோகை அதிகமா, அனீமியா அதிகமா, அதனால்தான் அந்த ஊரிலே முதலிலே கொடுத்து பார்க்கிறார்களா, அல்லது திருச்சியில் தான் தமிழ்நாட்டுக்குள்ளேயே மிக குறைவான இரத்த சோகை உள்ள மாவட்டமா, அதனால்தான் அங்கே செய்கிறார்களா? ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும்ல. சும்மா அள்ளி புள்ளியா பக்கத்துல எல்லாத்துக்கும் தமிழ்நாட்டினுடைய மையமான பகுதி திருச்சி, பொருள்லாம் லாரியில கொண்டு வந்து சேர்க்கறது ஈஸி அப்படிங்கிறதுக்காக பண்ணிட முடியுமா? இப்ப இதை நிதி ஆயோக் சுட்டி காட்டியது. இந்த பேஸ்லைன் சர்வே இதை முடிவு செய்வதற்கு முன்னால் ஆந்திராவிலே இந்த அமராவதி மாவட்டத்தை தவிர மற்ற மாவட்டங்களை ஏன் தேர்வு செய்தார்கள் என்பதற்கான பேஸ்லைன் சர்வே முன்னான திட்டம் என்பது இல்லை, அதற்கான ஆய்வறிக்கை இல்லை என்பதை இந்த நிதி ஆயோக் சொன்னது. பல்வேறு நிதி ஆயோக்கில் இருக்கக்கூடிய பல்வேறு துணை அமைப்புகள் சொல்லிவிட்டார்கள். அதற்கு பிறகு இந்திய அரசனுடைய நிதித்துறை, பைனான்ஸ் டிபார்ட்மெண்ட், அந்த நிதித்துறையினுடைய செலவினங்கள் துறை என்பது அதனுடைய துணைத்துறை, எக்ஸ்பெண்டிச்சர் டிபார்ட்மெண்ட் என்பது. அந்த துறை ஒரு அறிக்கை கொடுத்தது, ஒரு கேள்வி எழுப்பியது இந்திய அரசுக்கு. இதை எப்படி செய்கிறீர்கள்? இதற்கு என்ன ஆய்வு அறிக்கை இருக்கிறது? நீங்கள் இதை விரிவாக்குவது, அவர் திடீரென்று கொடியேற்றுகிற போது, சுதந்திர தின கொடியேற்றுகிற போது இந்தியாவுடைய தலைமை அமைச்சர் மோடி அறிவிக்கிறார். எந்த ஒரு ஆய்வறிக்கையும் பின்புலம் இல்லாமல் திடீரென்று ஒரு பிரதமர் அறிவித்தார் என்பதற்காக இவ்வளவு பெரிய கோடி ரூபாய் செலவு செய்து மக்களுக்கு இப்படி ஒரு திட்டத்தை செயல்படுத்தினால் அவர்களுடைய உடல் நலத்தில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் என்பதை பற்றி ஆய்வே இல்லையே. இந்த முன்மாதிரி திட்டத்திற்கு பற்றிய ஆய்வு இல்லாத போது இதை எல்லா மாவட்டங்களுக்கும் எல்லா மக்களுக்கும் விரிவாக்குவது என்பது இட்ஸ் a premature. இது முதிர்ச்சியற்ற, அது பற்றி காலம் வருவதற்கு முன்னாலே நீங்கள் அவசரப்படுகிறீர்கள் என்று இந்திய அரசினுடைய நிதித்துறை சொல்லுகிறது. அதையெல்லாம் கவலைப்படாமல் வைத்தார்கள். நம்முடைய வழக்கில் உயர்நீதிமன்றத்தினுடைய இடைக்கால ஆணை இந்த ஆய்வறிக்கையை கொடுங்கள் என்று இந்த நிமிடம் வரையிலும் ஆய்வறிக்கை நகல் வரை கிட்டத்தட்ட 6-7 மாதம் ஆகிவிட்டது. ஆய்வறிக்கை வரவில்லை. ரகசியமாக என்ன தகவல்களை கசிகிறது அப்படிலாம் ஒரு ஆய்வறிக்கையே கிடையாது. இருந்தா தானே கொடுக்கறதுக்கு என்று இருக்கிறார்கள். அப்ப அதனால இதே நிலைமைதான் உச்ச நீதிமன்றத்தில் அப்படி ஒரு அறிக்கை இல்லாததுனால திடீரென்று ஒரு குழுவை அமர்த்தினார்கள். அந்த குழு கடந்த ஆண்டு இறுதியில் ஒரு அறிக்கை கொடுத்ததாக சொன்னார்கள். அந்த அறிக்கை என்பது சரியில்லைன்னு திரும்ப இன்னொரு குழுவை போட்டார்கள். அந்த குழுவினுடைய 2 அடிப்படையான ஆதாரங்களை சொன்னார்கள். ஒன்று, இந்த ICMR என்று இருக்கிற இந்தியாவினுடைய உயர்மட்ட மருத்துவ ஆராய்ச்சி கழகம், இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகம், அது ஆய்வு செய்து அறிக்கை கொடுத்து விட்டது. அந்த அறிக்கையின் அடிப்படையில் இந்த திட்டத்தை, அதனுடைய விளைவுகள் இந்த இரத்த சோகையை குறைத்திருக்கின்றன, மக்களுக்கு, இந்த அரிசியை உட்கொண்ட மக்களுக்கு இரத்த சோகை குறைந்து வந்திருக்கிறது என்று இந்த மருத்துவ ஆராய்ச்சி கழகத்தினுடைய அறிக்கை கொடுத்து விட்டது
எனவே அதனுடைய அடிப்படையில் இந்த 2025 டிசம்பர் வரையிலும் திட்டத்தை விரிவு செய்கிறோம், 17,000 கோடி ரூபாய் அதற்கு ஒதுக்கீடு செய்கிறோம் என்று அமைச்சரவை சொன்னது. ஆனால் உண்மை என்ன? அந்த மருத்துவ குழுவினுடைய அறிக்கையே தெல்லுமுள்ளாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கை சொன்னது வேறு, அரசாங்கம் சொல்வது வேறு. அந்த அறிக்கை சொல்வது உறுதியாக இந்த செறிவூட்டப்பட்ட அரிசி திட்டத்தின் வழியாகத்தான் இரத்த சோகை சரியாகிவிட்டது என்பதற்கு உறுதியான ஆதாரம் இல்லை என்பதைத்தான் இந்திய மருத்துவக் கழகம் ஆய்வு அறிக்கையாக கொடுத்தது. அது இந்திய மருத்துவக் கழகத்தினுடைய வெப்சைட்டில், இணையதளத்தில் வெளியிடப்பட்டது ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னால. இப்போது போய் பார்த்தால் இந்திய அரசு வெளியிட்டிருக்கிற அந்த அறிவிப்பிலும் சரி, இப்போது போய் ICMR சைட்ல போய் பார்த்தாலும் அந்த 2 வரிகள் நீக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் ஒரு மோசடியான ஒரு அறிக்கையை தயாரித்து கொடுத்திருக்கிறார்கள். இன்னொன்று என்ன செய்கிறார்கள்? அமெரிக்காவினுடைய, வட அமெரிக்க நாட்டினுடைய, அமெரிக்க ஐக்கிய நாடுகளுடைய இந்த US FDAன்னு வச்சிருப்பார்கள், ஃபுட் அண்ட் ட்ரக் அத்தாரிட்டி என்று, உணவு மற்றும் மருந்து கட்டுப்பாட்டு ஆணையம் என்பது அமெரிக்காவில் இருக்கிறது. அது ஒரு பெரிய உயர்மட்ட அமைப்பு. அந்த அமைப்பிலிருந்து அறிக்கை பெற்றோம். அந்த அமைப்பினுடைய துணைநிலை அதிகாரியை நாங்கள் கலந்துரையாடினோம். அதனுடைய அடிப்படையில் இது இருக்கலாம், இதுதான் சிறப்பான திட்டம் என்று அவர்கள் சொன்னார்கள். அதனுடைய அடிப்படையில் தான் இந்த திட்டத்தை தொடர்கிறோம் என்று அறிவித்தார்கள். அது யார், என்ன தேதியிலே பேசினார்கள், அந்த கலந்துரையாடலில் வெளியான அந்த ஆய்வு அறிக்கை என்ன, இதுவரையிலும் எங்கேயும் கிடையாது, யாரும் வெளியிடவில்லை. ஆனால் நாங்கள் பேசிட்டோம், அவர் ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு இவங்களா சொல்றாங்க. என்ன தேதியில் அந்த கலந்துரையாடல் நடந்தது, அதில் வந்த அறிக்கை என்ன, அதில் வந்த முடிவு என்ன, அதற்கான ஆதாரபூர்வமான எந்த அறிக்கையும் கிடையாது. இவ்வளவு செய்கிறார்கள். இது ஏன் நாம் எதிர்க்கிறோம்? எளிய மக்களுக்கு, நீங்க தலசீமியாவிலே அல்லது இந்த சிக்கிள் செல் அனிமியா என்று இருக்கிற ஒரு தனியான மரபு சார்ந்த ஒரு நோயிலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமல்ல, இயல்பாக இருக்கக்கூடிய மக்களுக்கு, நார்மல்னு சொல்றாங்க, நார்மலான மக்களுக்கு நீங்கள் இந்த செறிவூட்டப்பட்ட அரிசியை கொடுத்தால் அது மிகை இரும்பு சத்து சேர்ந்து அதன் வழியாக பல்வேறு நோய்கள் வரும். குறிப்பாக இரத்த கொதிப்பு இரத்த குழாய் வெடிப்பு ஏற்படும். அந்த ஹீமோகுளோபின் இருக்கிற இரத்த சிவப்பணுக்கள் அங்கங்கே வெடிக்கும், ஓவர்லோட் ஆகி. அயன் ஓவர்லோடிங்னு அதுக்கு பேரு. இந்த கூடுதல் இரும்பு சத்து மேலும் சுமந்து போய் அதை தாங்க முடியாமல் அந்த ஹீமோகுளோபின் வெடிக்கும். அது பல நேரங்களில் பல சிவப்பு கணுக்கள் வெடிக்கிற போது இரத்த கசிவு ஏற்படும். இதில் பெண்களுக்கு இயல்பாக மாதத்திற்கு ஒரு முறை அந்த மாத விலக்கு இருப்பதனால ஏதோ ஒரு வகையில் அந்த ரத்தம் வெளியேறிவிடும். அதையும் தாண்டி தொடர்ச்சியாக கொடுத்தால் அவர்களுக்கும் பாதிப்பு வரும். கருவுற்ற பெண்களுக்கு மிகப்பெரிய சிக்கல் ஏற்படும், கருச்சிதைவு உட்பட பல சிக்கல்கள் வரும். ஆண்களுக்கு இந்த பெண்களுக்கு இருப்பது போல இயற்கையான வாய்ப்பு இல்லாததுனால இரத்த கசிவு நோய், இரத்த அழுத்த நோய், ஒரு தற்கொலையை தூண்டுவது கூட சில பேருக்கு வரும்னு சொல்கிறாங்க. அந்த வரக்கூடிய டென்ஷன்ல இது என்ன ஒரு நாள் திடீர்னு வந்துடாது. இதை தொடர்ந்து அந்த அரிசியை பயன்படுத்தினால், செறிவூட்டப்பட்ட அரிசி என்று இருக்கிற அந்த செயற்கை அரிசியை தொடர்ந்து பயன்படுத்தினால் அந்த விளைவுகள் வரும். எனவே யாருக்கு தேவை என்பதை பரிசோதித்து செய்யாமல் எல்லோருக்குமே ரேஷன் கடையின் வழியாக கொடுப்பது, சத்துணவு கூடத்தின் வழியாக கொடுப்பது, இந்த குழந்தைகளுக்கான திட்டத்தின் வழியாக கொடுப்பது, இந்த வயதானவர்களுக்கு, மூத்தவர்களுக்கான இந்த ஓல்டேஜ் பென்ஷன் வாங்குறவங்களும் கொடுப்பது, அந்த அரிசியை கொடுப்பது, இது இப்படி கொடுக்கவே கூடாது. யாருக்கு தேவை என்பதை சோதித்து தான் கொடுக்க வேண்டும். இது கொடுப்பதனால் நல்ல விளைவா என்பதை பற்றி உறுதியான ஆய்வும் கிடையாது. இப்போது கடைசியாக இந்திய அரசாங்கத்தினுடைய இந்த சத்துணவு பற்றிய ஆய்வறிக்கை, இடைக்கால ஆய்வறிக்கை என்பது வந்திருக்கிறது. அந்த ஆய்வறிக்கை என்ன சொல்றது, அது பிரதமருக்கு நேரடியாக அறிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம், அரசாங்கம் அமர்த்திய ஒரு வல்லுநர் குழு. அந்த குழுவினுடைய அறிக்கை என்ன சொல்கிறது? Our analysis reveals that policies that aim to reduce anemia among children and women
would need to focus on improving iron intake and more importantly, consider the dietary diversity of iron sources. இது நேரடியாக ஒற்றை வழியாக இந்த அரிசியின் வழியாக கொடுப்பதற்கு பதிலாக உணவு பன்மையை பல்வேறு உணவுகள் மக்களுக்கு கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும். இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தளவில் என்னவென்றால் நமக்கு இந்த 20 கிலோ அரிசி என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இங்கே வேறு பல்வேறு திட்டங்கள் செயல்பாட்டில் இருக்கிறது, மருத்துவ திட்டங்கள். தமிழ்நாட்டை பற்றி இருக்கிற அறிக்கை என்ன? அரிசி உண்பதை ஒரு சராசரியாக அவருடைய உணவில் அரிசியின் அளவு ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்ததை விட தமிழ்நாட்டு மக்களுக்கு குறைந்திருக்கிறது. அதற்கு பதிலாக முட்டை, பால், இந்த காய்கறிகள், இந்த மீன் போன்ற இறைச்சி உணவுகள், இந்த உணவு பயன்படுத்துவது அதிகரித்திருக்கிறது. அப்படியானால் உணவுடைய பன்மை தமிழ்நாட்டில் விரிவடைந்திருக்கிறது என்று இதே அறிக்கை சொல்கிறது. அப்படியானால் அதனுடைய பொருள் என்ன? இரத்த சோகையை எதிர்கொள்வதற்கு நீங்கள் அரிசியிலே இந்த இரும்பு சத்து சேர்ப்பதை விட மக்களுக்கு பன்மைத்தன்மையான பலவித உணவுகளை கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். இதைத்தான் சொல்லுகிறார்கள். இப்ப நம்ம ஊர்ல முட்டை கொடுப்பது என்பது நடக்குது, சத்துணவு கூடத்தில் முட்டை கொடுப்பது நடக்கிறது. இப்ப அந்த போல வெவ்வேறு சத்துள்ள பொருள்களை கொடுப்பது என்பது நடக்க வேண்டும். இதுதான் அதற்கான வழியே தவிர இந்த அரிசியில் சேர்ப்பது என்பது அது ஒரு உத்தரவாதமான வழி அல்ல என்று இப்போது இந்த அறிக்கையும் சொல்கிறது. ஏற்கனவே இது அதிகமாக போனால் பல தீய விளைவுகளை ஏற்படுத்தும் என்று WHO அறிக்கை கொடுத்திருக்கிற கோக்ரேன் என்ற உலகத்தினுடைய மிகப்பெரிய மதிக்கத்தகுந்த ஆய்வு நிறுவனம் சொல்லியிருக்கிறது. இதெல்லாம் நாம் நீதிமன்றத்தில் எடுத்து சொல்லியிருக்கிறோம். இதை சகட்டுமேனிக்கு எல்லாருக்கும் கொடுத்தால் தீய விளைவுகள் ஏற்படும். நோய் உள்ளவர்களுக்கு கூட இது உறுதியாக அந்த நோயை தீர்க்கும் என்பதற்கு உத்தரவாதம் கிடையாது. இதற்கான மாற்று வழிகளை சிந்திக்க வேண்டும் என்பதைத்தான் அரசாங்கத்தினுடைய வல்லுநர்களை சொல்லுகிறார்கள். இதையும் தாண்டி பிரதமருடைய அந்த பொருளாதார ஆய்வு குழு என்பது இருக்கிறது. அதனுடைய தலைவர் கூட இப்போதுதான் டெப்ரா என்பவர் இறந்து போனார். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் இறந்து போனார். அந்த பொருளாதார ஆலோசனை குழுவில் இருக்கக்கூடிய 2 பேர், அதில் ஒருவர் மூத்த உறுப்பினர் என்று அழைக்கப்படுகிறார், பிரின்சிபல் மெம்பர் என்று சொல்லப்படுகிறார், முதன்மை உறுப்பினர் என்று சொல்லப்படுகிறார், சஞ்சீவ் சன்யால் என்பவர். சஞ்சீவ் சன்யாலும் இன்னொரு உறுப்பினராக இருக்கக்கூடிய சிருஷ்டி சௌஹான் என்பவரும் சேர்ந்து கடந்த நவம்பர் 5ஆம் தேதி 2024 நவம்பர் 5ஆம் தேதி எக்கனாமிக் டைம்ஸ் பத்திரிகையிலே ஒரு அறிக்கை எழுதியிருக்கிறார், ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அதிலே மிக தெளிவாக சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? இந்த உணவு பற்றிய இந்திய அரசனுடைய அணுகுமுறையை தலைகீழானது, மிக தவறானது. இதை மாற்றிக்கொள்ள வேண்டும், மாற்றிக்கொள்ள வேண்டிய தருணம் வந்துவிட்டது என்று அவர்கள் எழுதுகிறார்கள் அந்த கட்டுரையில். யார் இவர்கள் 2 பேரும்? பிரதமருடைய பொருளாதார ஆலோசனை குழுவில் இருக்கிறவர்கள். அவர்கள் எழுதுகிறார்கள். வழக்கமாக அப்படி கட்டுரை எழுதுகிறவர்கள் இது சொல்லப்பட்ட கருத்துகள் என்னுடைய தனிப்பட்ட கருத்தை தவிர நான் வகிக்கிற நிறுவனத்தினுடைய குழுவினுடைய பொறுப்பு இதற்கு கிடையாதுன்னு எழுதுவார்கள். ஆனால் அப்படியெல்லாம் இதில் எழுதவில்லை, நேரடியாக எழுதுகிறார்கள். அதில் என்ன சொல்கிறார்கள்? நீங்கள் ஏற்கனவே பசுமை புரட்சி என்ற பெயராலே உரங்களை கொட்டி, மருந்துகளை கொட்டி, ரசாயனத்தை அதிகமாக கொட்டி விளைவித்த உணவுப் பொருள், உணவு பயிர்கள் சத்தற்றவையாக இருக்கின்றன, சக்கையாக இருக்கின்றன, வெரி புவர் நியூட்ரியன்ட் கண்டென்ட் அப்படின்னு சொல்றாங்க. நீங்கள் அதிகம் பணம் கொடுத்து, மானியம் கொடுத்து இந்த பசுமை புரட்சி என்ற பெயராலே உருவாக்கிய உணவு பண்டங்கள் எல்லாம் சத்து குறைவானதாக இருக்கின்றன. அதற்கு நீங்கள் கோடி கோடியாக செலவழித்து விட்டீர்கள். இப்போது அந்த பசுமை புரட்சியால் விளைந்த ரேஷன் கடையில் கொடுக்கக்கூடிய அரிசியோ கோதுமையோ சத்து குறைவாக இருக்கிறது என்பதற்காக நான் சத்தை சேர்க்கிறேன் என்று அதற்கு கோடி கோடியாக செலவு செய்கிறீர்கள். இது தலைகீழானது, தவறானது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்முடைய மரபான பன்மை உணவை அந்தந்த மாநிலத்திற்கு அந்தந்த பகுதியில் விளைவிக்கக்கூடிய மரபு உணவுகளை ஊக்குவிக்க வேண்டும். தமிழ்நாட்டை பொறுத்தளவில்
கருப்பு கவுனி, இந்த கார், மாப்பிளை சம்பா, இது போன்று வரிசையா பட்டியலில் இருக்கிறார்கள். இந்த மரபு அரிசிகளை ஊக்குவித்தாலே போதும், அதற்கான மானியம் கொடுத்து அதை ரேஷன் கடைகளில் வழியாக கொடுத்தால் போதும். அது இந்த சத்துக்கள் எல்லாமே உள்ளது. இது ஒரு பக்கத்தில் ரெண்டையும் சொல்லுகிறார்கள். இந்த திட்டத்தினுடைய அடிப்படையே என்ன? விவசாயத்திலிருந்து உணவு சந்தை என்பதை பிரித்து கம்பெனிகள் வசம் கொடுப்பதுதான் அதனுடைய அடிப்படையான நோக்கமே, உள்நோக்கமே அதுதான். ஏன்னா கம்பெனிக்காரன் தான் காசு கொடுப்பாங்க கட்சிகளுக்கு. நம்ம ஒன்றும் சும்மா சொல்லல. இந்த தடுப்பூசியை எதிர்த்து நான் போராட்டம் நடத்தும் போது, கட்டாய தடுப்பூசி திட்டத்தை எதிர்த்து நான் போராட்டம் நடத்தும் போது பல பேர் ஒரு ஐயத்தை ஏற்படுத்துற, நல்ல முற்போக்காளர்களை கூட ஐயத்தை ஏற்படுத்துற, இது எப்படி வந்தா நோய்க்கு வந்தா தடுப்பூசி போட்டுத்தானே ஆகணும், அதுவும் காசு இல்லாமல் போடுறாங்க. கடைசியா என்ன தெரிந்தது? எல்லோருக்கும் தடுப்பூசி போடுவதன் மூலமாக பலன் பெற்ற சீரம் நிறுவனம் 300 கோடி ரூபாய் மோடி கட்சிக்கு கொடுத்துருக்கானா இல்லையா? எலக்ட்ரல் பாண்டுல, தேர்தல் பத்திரத்துல அந்த உச்சநீதிமன்றம் கணக்கெடுத்துக்கு போட்டானே. இதுல காசு வாங்கி கொண்டு அந்த கம்பெனிகளுக்காக வேலை செய்வதுதான் மொத்த அரசாங்கத்தினுடைய வேலையா இருக்கிறது. அதுபோல டாடா கம்பெனியிடம் காசு வாங்கி கொண்டு, நெதர்லாண்டினுடைய ராயல் டிஎஸ்எம் கம்பெனியிடம் காசு வாங்கி கொண்டு, அவர்களுடைய சந்தை, அவர்களுடைய உற்பத்தி செய்யக்கூடிய இந்த நுண் பொருள்கள் இருக்கிறத, அதற்கு நுண் சத்து பொருள்கள், இதற்கு மார்க்கெட் வேணும் என்பதற்காக அதை போய் அவன் போய் வித்துக்கிட்டு போலாம் அப்படிங்கிறதுக்கு இல்லை. அரசாங்கத்தினுடைய திட்டத்திலேயே அதை மானியம் கொடுத்து அரசாங்கம் பணம் கொடுத்து வாங்கிக்கிறது. அதுல ஒரு கட்டிங் இந்த மந்திரிகளுக்கு போகும். இதற்காக செய்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த 2 பேரும் அந்த ஆலோசனை குழுவில் இருக்கிற 2 பேரும் என்ன சொல்லுகிறார்கள்? நீங்கள் இவ்வளவு செலவு செய்து பசுமை புரட்சி செய்தீர்கள், இந்த ரேஷன் கடைகளில் வரக்கூடிய அரிசி எல்லாம் தீட்டினீர்கள், அதில் இருக்கக்கூடிய சத்துக்களை எல்லாம் நீக்கினீர்கள், நீக்கிவிட்டு திரும்பவும் அதில் சேர்க்கிறேன் என்று சொல்லுகிறீர்கள். எல்லாவற்றுக்கும் அரசாங்கத்துடைய பணம் செலவாகிறது, எதற்கு செய்ய வேண்டும் என்று மிக அடிப்படையான ஒரு கேள்வி எழுப்புகிறார்கள். நாம் அதுதான் சொல்லுகிறோம். மரபு வேளாண்மை பொருள்களை, விளைபொருள்களை, அரிசியாக இருக்கட்டும், கரும்பாக இருக்கட்டும், மற்ற விளைபொருளாக இருக்கட்டும், அது மாதிரி இந்த புஞ்சை தானியங்களாக இருக்கட்டும், இதையெல்லாம் அரசாங்கம் கொள்முதல் செய்து விவசாயிகளுக்கு லாபமான விலை கொடுத்து கொள்முதல் செய்து மானிய விலையில் ரேஷன் கடைகள் மூலம் கொடுங்கள். இந்த கெமிக்கல் உப்பு, இந்த ரசாயனத்தை கொடுப்பதை விட மரபு வேளாண்மைக்கு கொடுக்கிற மானியம் என்பது, செலவு என்பது குறைவுதான். ஆனால் அது கம்பெனிக்காரனுக்கு போய் சேரும். இந்த தொகை பல கோடி கணக்கான விவசாயிகள் கையில போய் சேரும். அவன் கையில பணம் புரளுகிறதுன்னு சொன்னால் அவன் சந்தைக்கு வருவான், செலவு செய்வான். செலவு செய்கிற போது அவன் வாங்குகிற பொருளை உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலை எல்லாம் வளரும். இன்னும் பொருளாதாரத்தில் பின்தங்கி போயிடாது. அது வளர்ச்சிக்கு தான் அடிப்படை. சந்தையை வலுப்படுத்துவது என்பது மிக அடிப்படையில் உழவர்கள் கையிலே காசு கிடைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும். அப்படி செய்வதற்குரிய செலவு என்பது கம்பெனிகளுக்கு நீங்க உர மானியமாக, பூச்சிக்கொல்லி மானியமாக, அதே போல அப்பப்போது நஷ்டப்பட்டு விவசாயத்திலே நஷ்டத்தை சந்திக்கக்கூடிய விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரணம், வெள்ள நிவாரணம் என்று கொடுப்பது அந்த பணத்திற்கு ஒப்பிடுகிற போது நீங்கள் நேரடியாக மரபு வேளாண்மைக்கு கொடுக்கிற ஊக்கத்தொகை என்பது பாதிக்கும் குறைவாகத்தான் வரும். ஆனால் அதனுடைய விளைவு என்பது, ஒரு பக்கம் உழவர்கள் கையிலே பணம் கிடைக்கும், விவசாயம் செழிக்கும், இன்னொரு பக்கத்திலே நிலங்களும் நீரும் பாதுகாக்கப்படும், நஞ்சாகாமல் பாதுகாக்கப்படும். அதே போலத்தான் நீங்கள் இதுல சத்துணவு சேர்க்கிறேன் என்று சொல்லி செய்வதற்கு பதிலாக காய்கறி, பழ உற்பத்தி செய்யக்கூடிய உழவர்களுக்கு, முட்டை உற்பத்தி செய்யக்கூடிய நாட்டுக்கோழி முட்டையை உற்சாகப்படுத்துவது போல, ஊக்கப்படுத்துவது போல அந்த கோழி முட்டையை உற்பத்தி செய்பவர்களுக்கு மானியங்கள் கொடுத்தால், அதை கொள்முதல் செய்தால், அதை ரேஷன் கடைகளின் வழியாக, அரசாங்கத்தினுடைய திட்டங்களின் வழியாக மக்களுக்கு கொடுத்தால், ஏற்கனவே நீங்கள் இந்த செறிவூட்டப்பட்ட அரிசிக்கு செய்து கொண்டிருப்பதில்லை, அது போல பலவிதமான அந்த அயோடினுக்கு, இந்த அயோடின் உப்புக்கு செய்த செலவு எல்லாம் ஒப்பிடுகிற போது இது குறைவான செலவில் மக்களுக்கு மிக ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைக்கும். இது ஒன்றும் புரியாமல் அல்ல மோடி அரசுக்கு. அவர்கள் அடுத்த திட்டம் என்ன? இவர்களுக்கு ரேஷன் கடையிலே மட்டுமல்ல, சத்துணவு கூடத்திலே மட்டுமல்ல, பள்ளி விடுதிகளிலே மட்டுமல்ல, இனிமேல் வெளிச்சந்தையில் அரிசி வாங்குவதாக இருந்தால் கூட நீ செறிவூட்டப்பட்ட அரிசி என்று இருக்கிற செயற்கை அரிசியை தான் நீ வாங்க வேண்டும் என்று கொண்டு வந்து விடுவார்கள். ஏற்கனவே செய்தவர்கள் தானே.
அயோடின் உப்பு என்பது முதலிலே ஆப்ஷனல், விரும்பினால் வாங்கிக் கொள்ளலாம் என்றுதான் கொண்டு வந்தார்கள். ஒரு 3-4 மாதம் கூட ஆகவில்லை. இந்தியாவிலேயே முந்திக் கொண்டு தமிழ்நாடு மாநிலத்தில் அன்றைக்கு ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தார். அயோடின் உப்பு கட்டாயம், சாதாரண உப்புக்கு தடை. சாதாரண உப்பை மூட்டையில வைத்திருப்பவர்கள் கலப்பட தடை சட்டத்தின் கீழே கைது நடந்ததா இல்லையா? இன்றைக்கு வரையில் எங்க இருக்கிறது? அதனுடைய மறு விளைவு என்ன? இது வியாபாரிகள் பாதிக்கப்படுகிறார்கள், மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பது மட்டுமல்ல. உப்பு உற்பத்தி செய்யக்கூடிய சாதாரண ஏழை உற்பத்தியாளர்கள், சிறு சிறு உற்பத்தியாளர்கள் சந்தையிலிருந்து விரட்டப்படுகிறார்கள். எல்லாமே செறிவூட்டப்பட்ட அரிசி தான் சந்தைக்கு வேண்டும் என்ற நிலைமை வருகிற போது உழவர்களிடம் வந்து கொள்முதல் செய்யக்கூடிய உள்ளூர் வியாபாரிகள் நேரடியாக சந்தைக்கு எதையும் கொண்டு வர முடியாது, அரிசியை கொண்டு வர முடியாது. நீ செறிவூட்டப்பட்ட அரிசிக்கு இடத்துக்கு போகணும், அந்த 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 ஃபேக்டரிக்கு போகணும். அந்த ஃபேக்டரி வச்சிருக்கிறவன், அந்த கெமிக்கல் வச்சிருக்கிறவன் டாடா கம்பெனிக்காரன். அந்த ஃபேக்டரி வச்சிருக்கிறவன் இப்ப சின்ன சின்ன மில் வச்சிருக்கிறான், அவன் கிடையாது, பெரிய மில் வச்சிருக்கிறவன். மொத்தமாக மக்கள் பணத்தை, அரசாங்கத்தினுடைய பணத்தை கம்பெனிகளிடம் கொடுப்பதற்கும் அதில் அவனிடம் வந்து கமிஷன் வாங்கி கொள்வதற்கும் ஒரு சூதான திட்டம், மக்கள் பகை திட்டம் இது. அதனாலதான் எதிர்க்கிறோம். என்ன சிக்கல் என்றால், நான் வழக்கு போட்டிருக்கிறோம். அந்த வழக்குல நீதிபதிக்கு புரிய வைக்கிறதுல அவ்வளவு கஷ்டம் இருக்குது. நீதிபதி அந்த ஏற்கனவே தலைமை நீதிபதி இருந்து ஏதோ ஒரு வகையில புரிந்து கொண்டு இடைக்கால ஆணை பிறப்பித்திருக்கிறார். அடுத்து வரக்கூடிய நீதிபதிகள் எப்படி புரிந்து கொள்வார்கள் தெரியாது, பொறுமையாக கேட்பார்களா தெரியாது. ஏனென்றால் இதில் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டினுடைய அல்லது இந்தியாவினுடைய வாழக்கூடிய 80% மக்கள் சாதாரண மக்கள், ஏழை எளிய மக்கள் தான் பாதிக்கப்படுவார்கள். ஆனால் இதில் இருக்கக்கூடிய சிக்கல் என்பது மிக நுணுக்கமானது, அறிவியல் பூர்வமானது. இதுல கொஞ்சம் அக்கறை செலுத்தினால்தான் இதை பற்றி மக்களிடம் பேச முடியும். அப்படி அக்கறை செலுத்துவதற்கு கட்சிகளும் தயாராக இல்லை, ஊடகங்களும் தயாராக இல்லை, பத்திரிகைகள் தயாராக இல்லை, பல்கலைக்கழகங்கள் தயாராக இல்லை. மக்கள் அனாதையாக விடப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு வேட்டையாடப்படக்கூடிய எலிகளாக, முயல்களாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். பெரிய பெரிய கம்பெனிகளுடைய சந்தை வேட்டைக்காக இவர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். இது நீண்ட காலத்திற்கு பிறகு மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தும். இன்னொரு பக்கத்தில் வேளாண்மையிலிருந்து வரக்கூடிய விளைபொருள்கள் நேரடியாக சந்தைக்கு வராது என்று சொன்னால் உழவர்கள் வேளாண்மை விட்டு வெளியேறுவார்கள். அதற்கு அடுத்த திட்டம் வைத்திருக்கிறார்கள், அடுத்த தொழில்நுட்பத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் கம்பெனிக்காரர்கள். தலையில்லாமல் கோழி, அந்த கோழி ஆண் கோழி, அந்த சேவல் கோழியும் அந்த பட்டை கோழியும் சேர்ந்து வருவதல்ல, லேபில் உருவாக்கிட்டு இருக்கிறான். இன்னைக்கு ஃபேக்டரியில் உருவாக்கிட்டு இருக்கிறான். பெங்களூர்ல அந்த ஃபேக்டரி வந்து விட்டது. அதுக்கு பேர் சிந்தட்டிக் பயாலஜின்னு பேர். அது அந்த படிப்புக்கு பேர். கோயம்புத்தூர்ல ஒரு கல்லூரியில் கூட அந்த படிப்பு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது என்ன விளைவு? இப்போ நம்ம வந்து வாழையில டிஷ்யூ, அந்த திசுவை எடுத்து டிஷ்யூ கல்ச்சர் என்ற பெயராலே வாழை இனங்களை உருவாக்குகிறோம். திருச்சியில் கூட அதுக்கான ஆய்வு நிலையம் இருக்கிறது. அதுபோல ஸ்டெம் செல் என்று இருக்கிற கருவில இருக்கக்கூடிய, இப்ப நம்ம மருத்துவமனையில் எல்லாமே நம்முடைய தொப்புள் கொடியை அறுத்துட்டு சேமித்து வச்சிருப்பாங்க. ஆராய்ச்சிக்கு செய்வது என்பது ஒரு பகுதி தான். அதிலிருந்து எடுக்கக்கூடிய ஸ்டெம் செல் என்பதை வியாபார பொருளாக மாற்றிக் கொண்டிருக்கிறான் தனியார் மருத்துவமனை எல்லாம். அந்த ஸ்டெம் செல்லில் இருந்து வேறு வேறு செல்களை உருவாக்க முடியும். இது இன்னும் ஒரு ஆராய்ச்சி நிலையில் தான் மனிதர்களை பொறுத்தளவில் இருக்கிறது, பல ஸ்டெம் செல்கள் விஷயம். ஆனால் கோழி போன்ற, ஆடு போன்ற இந்த சாப்பிடுகிற அந்த நாம் உட்கொள்கிற அந்த மாதிரியான பிராணிகளுக்கு இது சந்தைக்கே வந்து விட்டது. அவன் என்ன செய்யறான்? அதுல இருக்கக்கூடிய ஸ்டெம் செல்லில் சில மாறுதல்களை செய்து அதை வந்து விளைவிச்சுட்டான்னாக்க அது அந்த அந்த ஸ்டெம் செல்லே திரும்ப திரும்ப தன்னைத்தானே ரெப்ளிகேட் பண்ணிக்கொள்வதுன்னு பேர். தன்னைத்தானே நம்ம தன்னை போல பல பேர் உண்டாக்குற ஜெராக்ஸ் உருவாக்குற மாதிரி, ஒரு ஒரிஜினல் இருந்து நூற்றுக்கணக்கான ஜெராக்ஸ் உருவாக்குற மாதிரி ஜெராக்ஸ் படிகளை உருவாக்கிறோம். அந்த மாதிரி படிகள் உருவாக்குகிற போது இவன் என்ன மேனிபுலேட் பண்ணிடுவான்னா, தலையெல்லாம் நம்ம ஆளு சாப்பிட மாட்டேங்கன்னா தலையெல்லாம் வேஸ்டா போகுது, ரெக்கையே வேண்டாம், நேரடியா சதை மட்டும் வரும். அதுபோல தொழிற்சாலைகள் வந்து விட்டது. அப்படியானால் பண்ணைகளுக்கு அப்பால், வேளாண் உழவர்களுடைய நிலத்திற்கு அப்பால் நேரடியாக தொழிற்சாலையிலேயே நாம் சாப்பிடுகிற உணவுப் பொருட்கள் வந்துவிடும். ஏற்கனவே சோயாவிலிருந்து நம்ம மட்டன் மாதிரி ஒன்று செய்வோம், அதெல்லாம் நான் சொல்றது. சோயா இருக்கும் அதுல, அது நம்ம சாப்பிடும் போது அதுக்கு சில மாறுதல்கள் செய்து அது நம்ம ஏதோ மட்டன் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், அதெல்லாம் நான் சொல்றது. நேரடியாக மட்டனே வரும், உண்மையாக மட்டனே வரும்.
ஆனால் அது செயற்கையானது, இயற்கையானது அல்ல. அது பண்ணையில உருவானது அல்ல. மிருகங்கள் சேர்ந்து செயற்கையின் மூலமாக பிறந்ததல்ல. இப்படியான இடத்திற்கு போய் கொண்டிருக்கிறான். அதனுடைய பொருள் என்ன? கிராமங்கள் அழிக்கப்படும், உழவு வேளாண்மை என்பது அழிக்கப்படும், வேளாண்மை சார்ந்த தொழில்கள், கிராம தொழில்கள் என்பது அழிக்கப்படும், மக்கள் உதிரிகளாக மாற்றப்படுவார். இதெல்லாம் நாளைக்கு உடனே நடந்துடும் என்பதல்ல. இதற்கான திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். கிராமங்கள் அழிப்பு என்று சொன்னால் அதனுடைய பொருள் என்ன? இன அழிப்பு. நம்முடைய மொழி, நம்முடைய பண்பாடு, நம்முடைய பழக்க வழக்கங்கள், நம்முடைய வழிபாட்டு முறைகள், இது எல்லாம் எங்கே அதிகமாக இருக்கிறது? கிராமத்தில் தான் இருக்கிறது. அப்படி அதனால தான் டவுனில் வேலை செய்கிறவங்க கூட நம்ம மரபான விழாக்களை கொண்டாடணும்னா விழுந்து அடிச்சுக்கிட்டு பஸ்ஸை பிடிச்சி தொத்திக்கிட்டு போகிறான் ஊருக்கு, சொந்த ஊருக்கு. ஏன்? அங்குதான் அது உயிரோடு இருக்கிறது. நீ பிழைக்க வந்த நகரத்தில் அது உயிரோடு இல்லை. அந்த இடங்கள் அழிக்கப்படுதுன்னு சொன்னால் உன்னுடைய மரபு, உன்னுடைய மொழி, உன்னுடைய பழக்க வழக்கம், உன்னுடைய அடையாளம் எல்லாம் அழிக்கப்படுகிறது என்று பொருள். நீ இனம் என்ற அடையாளம் இல்லாத உதிரியாக மாறப்போகிறாய் என்று பொருள். எனவே இது உழவர் அழிப்பு, பயன்படுத்தக்கூடிய மக்களின் மீது, உடல் நலத்தின் மீது தாக்குதல் என்பது மட்டுமல்ல, ஒரு இன அழிப்பு, கிராம அழிப்பு கொள்கை என்பதை புரிந்து கொண்டு இதை இளையோர், தமிழ்நாட்டு இளையவர்கள் கட்சிகளுக்காக காத்திருக்காதீர்கள். இந்த செறிவூட்டப்பட்ட அரிசி என்கிற செயற்கை அரிசி திட்டத்திற்கு எதிராக மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கள். இது ஒரு மகளிர் வேலை என்பது ஒதுக்கிவிட முடியாது. மக்களுடைய வேலை, மக்கள் இயக்கங்களுடைய வேலை என்பதை புரிந்து கொண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கள். இந்த இப்போது உடனடியாக வந்திருக்கிற இந்த சட்ட திருத்தத்தை எதிர்த்து அதற்கான மாதிரி மனுக்களை நாங்கள் அனுப்புவோம். அந்த மனுக்களை வருகிற 18ஆம் தேதிக்குள்ளாக டெல்லிக்கு, இந்த உணவு தரக்கட்டுப்பாட்டு நிலையத்திற்கு நாம் கடிதங்களை ஆயிரக்கணக்கில், லட்சக்கணக்கில் அனுப்ப வேண்டும். அப்படி ஒரு இயக்கத்தை, மக்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய இயக்கத்தை உடனடியாக நடத்த வேண்டும். இந்த செறிவூட்டப்பட்ட அரிசி திட்டமே கூடாது என்ற மக்கள் இயக்கத்தை வலுப்படுத்த வேண்டும். நன்றி, வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலையொலியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.